அனைவருக்கும் வணக்கம். நீட் யூஜி 2025 தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கட் ஆஃப் எப்படி இருக்கும், கடந்த ஆண்டு ரேங்க் நிலவரம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். நீட் யூஜி 2025 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 92.5% பொது கலந்தாய்வுக்கு கட் ஆஃப் எப்படி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 92.5%க்கு நம்ம 7.5ன்றது தமிழ் மீடியத்துக்கு வரும், 92.5%ன்றது ஜென்ரலாக எல்லாத்துக்கும் வரும். இப்போ இந்த பொது கலந்தாய்வு கட் ஆஃப் எப்படி இருக்கும், கடந்த ஆண்டு எந்த ரேங்க் வரை எம்பிபிஎஸ் சீட் கிடைத்தது என்பதை பற்றி இந்த இதில் நம்ம பார்ப்போம். நீட் தேர்வு நடைபெற்று முடிவடைந்துள்ள நிலையில் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலிங் 92.5% பொது கலந்தாய்வு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் என்ன, கடந்த ஆண்டு எந்த ரேங்க் வரை எம்பிபிஎஸ் சீட் கிடைத்தது என்பதை இப்போது பார்ப்போம். இளநிலை மருத்துவ மாணவர்கள் சேர்க்கைக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு எனப்படும் நீட் தேர்வு நீட் யூஜி 2025 மே 4ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது. இந்த நீட் தேர்வு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுர்வேதம், பிஏஎம்எஸ், யுனானி, பியூஎம்எஸ், ஹோமியோபதி, பிஹெச்எம்எஸ் மற்றும் சித்தா, பிஎஸ்எம்எஸ் போன்ற இளங்கலை மருத்துவ படிப்புகளில் சேர்க்கை பெறுவதற்காக தகுதி தேர்வாகும். இந்நிலையில் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலிங்கில் 92.5% பொது கலந்தாய்வில் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். பொது பிரிவு 570 to 590 மதிப்பெண் இருந்தால் பொது பிரிவு தமிழ்நாடு கட் ஆஃபில் எதிர்பார்க்கலாம். பிசி 520 to 540 இருந்தால் பிசி இந்த எம்பிபிஎஸ் கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம். பிசிஎம் 500 to 520 இந்த கட் ஆஃப் இருந்ததுன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். எம்பிசி 490 to 510 இருந்தால் எம்பிசி இந்த கட் ஆஃபுக்கு நீங்கள் நீட் தேர்வில் எம்பிபிஎஸ் கிடைக்கும். எஸ்சிக்கு 400 to 420 கட் ஆஃப் இருந்தால் நீட் தேர்வில் நீங்கள் இந்த மார்க் இருந்துச்சுன்னா எம்பிபிஎஸ் கிடைக்கும். எஸ்சிஏ 360 to 380 இருந்ததுன்னா எஸ்சிஏ இந்த கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும். எஸ்டி 340 to 360 இருந்தால் நீட் தேர்வில் மார்க் இருந்ததுன்னா உங்களுக்கு 92.5% பொது கலந்தாய்வில் உங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கும். அதே போல் 2024 ரேங்க் நிலவரம் பொது பிரிவு 1414, அதாவது இந்த ரேங்க் வரைக்கும் பொது பிரிவுக்கு இருந்தது. பிசி 2017 ரேங்க் வரைக்கும் பிசி இருந்தது. 1414 ரேங்க் வரைக்கும் பொது பிரிவு. இப்போ ஒன்றுலேருந்து இப்போ ஒரு 1,00,000 பேர் எழுதுகிறாங்கன்னா இப்போ 1லேருந்து 1414 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களாம் பொது பிரிவில் 2024 ஜென்ரலில் எம்பிபிஎஸ் கிடச்சிருக்கு. பிசியில் எந்த ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு, 2017 1லேருந்து 2017 ரேங்க் வாங்குறாங்க இல்லையா, அந்த ரேங்க் வரைக்கும் அதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு பிசி கிடச்சிருக்கு. பிசிஎம்முக்கு 208 ரேங்க்கு, அதாவது இதில் பார்த்திங்க அப்படின்னா எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா 1093, எஸ்சிக்கு 726, எஸ்சிஏ 133, எஸ்டி 44. இந்த ரேங்க்லேருந்தே உங்களுக்கு லாஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கட் ஆஃப் அப்படின்றது என்ன மார்க் இந்த டைம் இருக்கும் அப்படின்றது தான் மெயினாக எல்லோரும் எதிர்பார்க்குறது. பொது பிரிவு இன்னொரு டைம் 570 to 590 நீட்டில் இருந்துச்சுன்னா ஜென்ரலில் கிடைக்கும். பிசி 520 to 540 இருந்தால் கிடைக்கும். பிசிஎம் 500 to 520 இருந்தால் கிடைக்கும். எம்பிசி 490 to 510 மதிப்பெண் இருந்தால் எம்பிபிஎஸ் கிடைக்கும். எஸ்சி 400 to 420 இருந்தால் எம்பிபிஎஸ் கிடைக்கும். எஸ்சி 360 to 380 மதிப்பெண் இருந்தால் கிடைக்கும். எஸ்டி 340 to 360 இருந்தால் எஸ்டியில் எம்பிபிஎஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஆண்டு கட் ஆஃப் நிலவரம் இந்த மாதிரி இருக்கும் என்பதை நம்ம இது வரைக்கும் மாணவர்கள் இந்த டைம் எப்படி எக்ஸாம் நடந்தது, எப்படி கொஷின் பேப்பர் கேட்டிருக்காங்க, இது எல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணி
இந்த மதிப்பெண் இருந்தால் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் நாம் தெரிவிக்கிறோம். அதே போல் யூனிக் நீட் அகாடமியில் நீட் கோச்சிங் அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது ஒரு வருஷம் கோச்சிங் வந்து இந்த மே 29ஆம் தேதியும் ஜூன் 9ஆம் தேதியும் 2 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஏற்கனவே 18, 23, 29ன்னு ஃபிக்ஸ் பண்ணோம். பேரண்ட்ஸ் எல்லாமே இந்த 29 டேட் தான் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அதனால் 29 டேட்டுக்கான அட்மிஷன் இப்போ நடக்குது. அதுக்கான தமிழ் மீடியம் தனியாக இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் தனியாக இருக்குது. நீட் தேர்வில் வந்து ஒரு வருஷம் பயிற்சி பெறணும், நல்ல கோச்சிங் வேணும் அப்படின்னா நம்ம யூனிக் அகாடமி 1998 ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. இங்கு வந்து பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பயிற்சியும் நடைபெற்றிருக்கிறது, நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சியும் நடைபெறுகிறது. இந்த நுழைவுத் தேர்வுக்கு சிறந்த பயிற்சி பெற யூனிக் அகாடமி சேர்ந்து பயன்பெறலாம். சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அத்வைதா ஆசிரமம் சாலை, சேலம் 63604 என்ற விலாசத்தில் உள்ளது. கைபேசி எண் 7868999794 மற்றும் 9443237648 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் கைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். நேரடியாக வந்தும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.